மக்களே, இன்னைக்கு அம்மா என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னா பச்சரிசி வச்சு உடையப்பம் செய்வோம். இது வந்து கேரளா ஸ்பெஷல். அது எப்படி செய்யலாம்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க போவோம். உடையப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருள்களை பார்ப்போம். இந்த டம்ளருக்கு வந்து பச்சரிசி ஒரு டம்ளரும் அரை டம்ளர் நம்ம சாப்பாட்டு அரிசியும் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இப்போ அரைக்கணும். இது வந்து வெள்ளை வந்து பாவு காய்க்கணும். இந்த தேங்காய், இந்த பாதாம், வேர்க்கடலை, முந்திரி, ஏலக்காய் எல்லாமே இந்த மாவு கூட போட்டு அரைக்க போகிறேன். எப்படி அரைக்கணுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த அரிசியை போட்டுக்கிட்டேன். அரிசி, வெந்தயம் எல்லாம் இதில் போட்டுக்கிட்டேன். நல்லா 1 மணி நேரம் ஊறிக்கிடணும். பச்சரிசி, புழுங்கரிசி, வெந்தயம் எல்லாமே ஊற வச்சதை போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் 1 கப்பு தேங்காயும் போட்டுக்கிடுதேன். நைஸாக அரைச்சிட்டு வரணும். 4-5 பாதாம், 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு அரை கப்பு வேர்க்கடலை, முந்திரி எல்லாமே போட்டு இது கூட நைஸாக அரைச்சிட்டு வரணும். தண்ணி ஊற்றி அரைக்கணும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் நைஸாக. இந்த மாதிரி சுக்கு ஒரு துண்டை இப்போ போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடும். ஒரு சுற்று சுற்றுனா போதும் சுக்கு. இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு சட்டி போட்டு இப்படி ஒரு 1.5 டம்ளரு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1.5 டம்ளர் வெள்ளத்தை அதில் போட்டு பாகு பதம் வேண்டாம், கரைஞ்சா போதும், காய்ச்சிக்கிடுவோம். பாகு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இறக்கிக்கிடுவோம். இப்போ இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த அடுப்பில் தூக்கி போடுவோம். ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும், அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிக்கிடுவோம். இதை வந்து வடிகட்டிக்கிடுவோம். பாருங்க, தூசி கீசி எல்லாமே நமக்கு இருக்கும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிடுவோம். இனிப்பை தூக்கி கொடுக்காது. இப்போ மாவை இதில் கலந்துக்கிடுவோம். இப்போ மாவை நல்லா ஊற்றிக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கிடணும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இப்படி எல்லா பக்கமும் நல்லா தடவிக்கிடுவோம். இது கேக்கு செய்த மோல்ட்டு இதிலே போட்டு நம்ம கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிடுவோம். இப்போ நெய் தடவியாச்சு. இப்போ இதில் மாவை ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இந்த கேக் செய்த மோல்ட்டு அதை உள்ளே வச்சு இதை ஊற்றுவோம். போதும், மூடி வச்சிடும். இப்போ நல்லா வெந்துக்கிடுச்சு. இப்படி ஒரு இது வந்து கருவேப்பிலை குச்சி, இதை வச்சு நம்ம இப்போ குத்தி பார்த்தோம்னா வெந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக இப்படி எடுத்து விட்டுக்கிடுவோம். சூடாக இருக்குது, கை சுடுது. இப்படி எடுத்து விட்டுக்கிடுவோம். ஓரமாக எடுத்துக்கிட்டு ஒரு தட்டில் நம்ம கவுத்திக்கிடுவோம். இப்படி எடுத்து விட்டால் நல்லா வந்துடும். இப்போ அந்த தட்டில் தட்டிக்கிட்டே இப்போ இந்த தட்டில் திருப்பி வச்சுக்கிடும். இப்போ உடையப்பம் ரெடி. எப்படி செய்யணுங்கிறத செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இப்படி பீஸ் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், இவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா மெதுவாக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மக்களே, இன்றைக்கி அம்மா ஒரு ஸ்வீட்டான உடையப்பம் செஞ்சு காட்டியிருக்கேன். இது வந்து கேரளா ஸ்பெஷலு. சூப்பராக இருக்குது. அப்படி ஒரு மனமாக இருக்குது சாப்பிட்டதுக்கு. நீங்களே இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா வரேன். நன்றி.